அதாவது நம்ம ஒரு அருமையான நெல்லிக்காய் ஜூஸ் செய்ய போகிறோம். அதுவும் அதிகாலையில் குடிக்கக்கூடிய நல்ல விஷயம். அந்த ஜூஸ் செய்கிறத பார்ப்போம் வாங்க. தேவையான அளவு கருவேப்பில்லை, மலை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் நம்ம கடையிலலாம் விற்கிறோம்ல அந்த நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காவை நல்லா கட் பண்ணிக்கோங்க. உள்ளே கட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை வெளியில் எடுத்துருங்க. அந்த தெரியும் பாருங்கள் அந்த வீடியோவில். அது தெரிஞ்சோடனே அதை பார்த்து நல்லா எல்லா நெல்லிக்காயும் ஒன்று போல் அந்த எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அந்த நான் எடுத்து போடுறத பாருங்கள், தெளிவாக போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டுக்கிட்டோடனே வெள்ளைப்பூடு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கருவேப்பில்லை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. தண்ணி தேவையான அளவு 2 பேர் குடிக்கிங்களா 3 பேர், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைங்க. அரைச்சி முடித்த உடனே எடுங்க. எடுத்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு ரவுண்டு இன்னொருக்கு அடிச்சுட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியானது. காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். உடம்புக்கு நல்லா சூட்டை தணிக்கும், நல்லா குளிர்ச்சி கொடுக்கும், உடம்புக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா அந்த உப்பும் கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்தனால ஒரு டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு குடிச்சு பாருங்கள். தேவையான பொருள் வெள்ளைப்பூடு, கருவேப்பில்லை, மலை நெல்லிக்காய், உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு அதை குடித்து அதோட மணத்தமும் அந்த நறுமணத்தமும் ரசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு உங்களுக்கு உடம்புக்கு ஒரு நல்ல உற்சாகம்.